சட்டமன்றம் மாண்போடு செயல்பட வேண்டும். திருமாவளவன் வலியுறுத்தல். தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டுகோள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் மாண்பையும் நாகரிகத்தையும் காக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் இடையே இடம்பெறும் கடுமையான தனிநபர் விமர்சனங்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து திருமாவளவன், சட்டமன்றம் மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கும் முக்கியமான ஜனநாயக அமைப்பு என்பதால் அதன் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் அரசியல் கட்சிகளின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படலாம். ஆனால் தனிநபர்களை இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துகள் அவையின் தரத்தை பாதிக்கக்கூடும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரசியல் விமர்சனங்களை அரசியல் மேடைகளிலும், கட்சி தொடர்பான விமர்சனங்களை சட்டமன்றத்திற்கு வெளியிலும் முன்வைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆற்ற வேண்டிய கடமைகளை சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் தேவை. மக்கள் தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை எதிர்பார்ப்பதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதையே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவையின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது. சட்டமன்ற நிகழ்வுகளின் நேரடி ஒளிபரப்பு குறித்த விவாதம். சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுவது தொடர்பாகவும் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். நேரடி ஒளிபரப்பில் இடம்பெறும் சில காட்சிகள் பின்னர் சமூக வலைதளங்களில் தனித்தனி குறும்படங்களாக பகிரப்படுவதால் குறிப்பிட்ட கருத்துக்கள் வேறு சூழலில் பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் சில கருத்துக்கள் கூட சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவுவது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இதுகுறித்து பேரவைத் தலைவர் தெரிவித்த கருத்துக்களையேதான் எடுத்துரைத்ததாக திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சட்டமன்ற நடவடிக்கைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக பேரவைத் தலைவர் உரிய கவனம் செலுத்துவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நிலைப்பாடு. தென்னிந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுவரையறை நடைபெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை அழுத்தமாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை என்றும், தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுவரையறை அமைய வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை தேவை. தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட முக்கியமான அரசியல் விவகாரங்களில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதும் திருமாவளவனின் வேண்டுகோளாக உள்ளது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபோது எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக விவாதத்தின் தரத்தை காக்க வேண்டிய அவசியம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே கருத்து மோதல்கள் இருப்பது இயல்பானதாக இருந்தாலும், அவை தனிநபர் தாக்குதல்களாக மாறாமல் கொள்கை மற்றும் மக்கள் பிரச்சினைகளை மையமாக கொண்ட விவாதங்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நிலவி வருகிறது. திருமாவளவனின் தற்போதைய கருத்தும் இதையே வலியுறுத்துவதாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதித்து முடிவுகளை எடுக்கும் ஜனநாயக அமைப்பு என்பதால் அதன் மாண்பையும் நாகரிகத்தையும் அனைத்து உறுப்பினர்களும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோளின் முக்கிய அம்சமாக உள்ளது.